ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினால் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். சங்கீதம் 66வது சங்கீதம் 5-6 வசனங்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரிகையில் பயங்கரமானவர். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அங்கே அவரில் களி கூர்ந்தோம். இஸ்ரவேல் புத்திரருடைய வழி பிரயாணத்திலே தடையாக இருந்த சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து வெட்டாந்தரையில் நடப்பது போல கர்த்தர் நடக்க பண்ணினார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் கடினமான பாதைகளை கடந்து போவதற்கு ஆண்டவர் பலன் தருகிறார். நமக்கு முன்பாக இருக்கிற தடைகளை உடைத்து முன்னோக்கி செல்லுகிறதற்கு ஆண்டவர் கிருபை தருகிறார். இன்றைக்கு கடினமான பாதைகளை கடந்து போவதற்கு நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். யாத்திராகமம் 14 முதல் 2 வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மித்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. யாத்திராகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரம் 17வது 18வது வசனத்தை நாம் வாசித்தால் அங்கே ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. பெலிஸ்தியரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாக நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இந்த பாதை தேவன் தெரிந்து கொண்டார். இந்த வனாந்தரத்தின் பாதையின் வழியாகத்தான் இஸ்ரவேல் புத்திரரை நடத்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது. தேவனுடைய சித்தமான அந்த பாதையிலே இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்பட்ட பொழுது அந்த பிரயாணத்திலே தடையாகவும் கடக்க முடியாமல் இருந்த இந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து போக கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய ஜனமே, இஸ்ரவேல் புத்திரருக்கு இந்த சிவந்த சமுத்திரத்தின் பாதையை தேவன் உண்டு பண்ணி கொடுத்த பாதை. அது ஒரு கடினமான பாதை தான். ஆனால் அந்த கடினமான பாதையில் தான் தேவனுடைய கரத்தையும் தேவனுடைய அற்புதத்தையும் தேவனுடைய அதிசயத்தையும் தேவனுடைய ஆராய்ந்து முடியாத கிரகிக்க முடியாத காரியங்களை பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய பாதையிலே, தேவன் தெரிந்து கொண்ட பாதையிலே, தேவன் நமக்கு தருகிற ஆலோசனையிலே நாம் நடக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த தேவனுடைய பாதையில் நாம் நடக்கும் பொழுது அது எவ்வளவு கடினமான பாதையாக இருந்தாலும், தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்டு நாம் நடக்கிற பாதை, அதில் எத்தனை பெரிய சவால்கள் இருந்தாலும், அது எவ்வளவு கடினமான பாதையாக இருந்தாலும், அந்த கடினமான பாதையை கடந்து போவதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இன்றைக்கு நீங்கள் நடக்கக்கூடிய பாதை தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த பாதையா? இன்றைக்கு நீங்கள் நடக்கிற பாதை தேவனுடைய சித்தத்தின்படி வடிவமைக்கப்பட்ட பாதையா? அல்லது நீங்களாக உங்களுடைய சுய தெரிந்து கொள்ளுதலின்படி நீங்கள் ஒரு பாதையை தெரிந்து கொண்டு போவீர்களே, ஆனால் அந்த பாதையில் தேவனுடைய கரத்தை, தேவனுடைய மகிமையை, தேவனுடைய அற்புதத்தை, தேவனுடைய இரக்கத்தை உங்களால் காண முடியாது. இன்று சற்று நீங்கள் நிதானிக்க வேண்டிய ஒன்று, ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒன்று, யோசித்து பார்க்க வேண்டிய ஒன்று, இன்றைக்கு நான் தேவன் எனக்கு கொடுத்த பாதையில் நான் நடக்கிறேனா என்பதை யோசித்து பார்த்து நிதானித்து பார்த்து கர்த்தர் பக்கமாக நீங்கள் திரும்புவீர்களே ஆனால் கர்த்தர் உங்களுடைய கடினமான பாதைகளில் நீங்கள் முன்னோக்கி செல்லவும் வெட்கப்பட்டு போகாமல் வெற்றியை சுதந்தரிப்பதற்கும்
ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கு தேவ கரத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து தேவ சுத்தத்தின் பக்கமாக, தேவனுடைய நடத்துதலின் பக்கமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை திருப்பிக் கொள்ளுவீர்கள். ஆனால் தேவ சித்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கட்டி எழுப்புவீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடக்க முடியாத பாதைகளை கடந்து செல்லுகிறதற்கான வழி வாசல்களை தேவன் உங்களுக்கு திறந்து தருவார். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் இஸ்ரவேல் புத்திரருக்கு நீர் எப்படியாக அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாக அவர்கள் கடந்து போக நீர் அந்த பாதையை அமைத்து கொடுத்து வழி நடத்தி அதில் இருந்த கடினங்களை மாற்றி காரியங்களை லகுவாக்கினீரோ, அப்படி இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கடந்து போகிற இந்த பாதை எங்கள் சுயத்தின் மேல், சுய அறிவின் மேல் கட்டப்படாதபடிக்கு தேவ வார்த்தையின்படி கட்டப்பட ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.